திரு ராஜமோகன் அவர்கள் பேசும்போது அவர் வராரா இல்ல இவரும் வராரு இல்ல இவரும் சேர்ந்து கூட வராரு இந்த மாதிரியான இது ஆதவஜனா பிப்ரவரி முடியறதுக்குள்ள சிட்டிங் மினிஸ்டர்ஸ் 2 பேர் உள்ள வராங்கன்னு பேசுறாரு. அப்ப இது தாவேகாவுக்கான ஒரு பின்னடைவா தானே பார்க்கப்படுது. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். காங்கிரஸுக்கு தெரியாது இல்லை, காங்கிரஸ் இவங்க 75 வருஷ கட்சின்னா அது 100 வருஷ கட்சி. தே நோ வேர் த ஷூ வில் பிஞ்ச். ஸோ அதனால் அவங்க தெளிவாக ஆட்சி அதிகாரத்தில் அதுக்கப்புறம் 41க்கு 39 லோக்சபாலையும் வேணும்னு 35க்கு நின்னாங்க. காங்கிரஸ் விருப்பப்பட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன். காங்கிரஸ் பேரத்துக்காக தாங்க இதை வச்சுட்டே இருந்தது. தாவேக்கா தான் விருப்பப்பட்டிருக்கலாம். அப்போ அந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாமா? தாவேக்கா கட்சி என்ற முறையில் அவங்க ஒரே ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தாங்க இன்றைக்கும் இருக்குது. எங்கள் தலைமையை ஏற்று எங்கள் கொள்கை கோட்பாடுகளை ஒப்புக்கொண்டு வருபவர்களுக்கு கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அளிக்கப்படும். அதை ஏற்று வரணும். ரெண்டாவது அவங்களும் ஏற்றுக்கணும். ரெண்டும் இருக்கு. கிரிஜோடங்க அவர்கள் டெல்லியில் ஏஎன்ஐ கொடுக்கும்போது 25 திமுக எங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக இருக்கு, வெயிட் அண்ட் சீ ஃபர்தர் ப்ரொசீடிங் அப்படின்னு திமுக குறைக்கிற மூடியே இல்லையே. இல்லை, இதை மட்டும் சொல்ல. தனிநபர்கள் அவங்க ஆசாபாசங்கள் அவங்களுடைய அனுபவங்களை வச்சு பேசிட்டு அதை வச்சுன்னா தனியார் இல்லை சார். நம்பர் 3 சார் அவரு கட்சியில். விஜய் புசியானது அடுத்தடுத்துக்கு ஆலோசனை தானே இருக்காரு. அவரும் பொதுச் செயலாளர் தானே. அங்க ஒண்ணு தாங்க விஜய் தாங்க, மற்ற எல்லாம் ஜீரோங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நியூஸ் கிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு சி.கே. மதிவாணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் பார்க்கலாம். சார் வணக்கம் சார். எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் வந்துருச்சு. முதலமைச்சர் இப்போ ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. பல பேர் ஆஃபர் விட்டு பார்த்தாங்க, சூழ்ச்சி பண்ண பார்த்தாங்க, எல்லாம் பண்ண பார்த்தாங்க. ஆனால் இந்த கூட்டணியை எதிரிகள் நினைச்ச மாதிரி இல்லாமல் இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பேசுகிறாரு. எந்த இடத்துல காங்கிரஸ் ஓரளவுக்கு சரி நமக்கு வேண்டாம், இந்த நம்பரே போதும்னு எந்த புள்ளியில் முடிவெடுத்தாங்க? எப்படி இது நடந்து முடிஞ்சது சார்? கடந்த 2 மாதமாக ஓப்பன் வார் நடந்துட்டு இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சும்மா இன்றைக்கி அக்ரிமெண்ட் போட்ட ஒன்றும் சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்கிறது முதல்வருக்கு அழகே இல்லை. இது ரொம்ப கஷ்டப்பட்டு காங்கிரஸ் கையை முறுக்கி தான் திமுகவுக்கு இந்த உடன்பாடை போட வச்சுருக்கு. காங்கிரஸ் இதில் வெற்றி பெற்றிருக்குது. இந்த ரவுண்டில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருப்பதாக இட் இஸ் அவுட் அண்ட் அவுட் ஏ விக்ட்ரி ஃபார் காங்கிரஸ். ஆனால் காங்கிரஸ் இந்த விளையாட்டில் தாவேக்காவு தோன்றி அதுக்கு ஒரு கொஞ்சம் செல்வாக்கு வளர்ந்து வருவதை அதை ஒரு பயங்காட்டி அந்த சோள கொள்ளையில் வைப்பாங்க தெரியுங்களா, பறவைகளை விரட்ட, அதை மாதிரி சோளக்காட்டு பொம்மையாக தாவேக்காவை பயன்படுத்தி அது திமுக கையை முறுக்கிடுச்சுன்றது தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஆனால் பெரிய அளவுக்கு சீட்டு ஏறலையே சார். கடந்த முறை 25, இந்த முறை 28. ஸோ டிஆர் பாலு தலைமையில் அந்த குழு அமைஞ்ச உடனே அவங்க இதனால் எல்லோருக்கும் அறிவிக்கப்படுவது யாதெனில் பழைய மாதிரி சீட்டு கொடுக்க முடியாது, எல்லோரும் குறைத்து கொள்ள வேண்டும், இன்க்ளூடிங் திமுக. ஏன்னா த ரீசன் இஸ் 15 இருந்தவங்க 21 ஆயிட்டோம். புதிய கட்சிகள் வந்துகிட்டே இருக்குது. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க, ஆர்எஸ்சியில் இருக்காங்க, நபர்கள் வந்துட்டு இருக்காங்க. புலிப்படை, ஓபிஎஸ், தனியரசு கட்சி இல்லை, அவங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அதனால நம்ம குறைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய இனிஷியல் ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு அவங்களோட ஒரு 30 வருஷமாக பயணிக்கிற உற்ற துணையாக இருக்கிற இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகோட தான் அவங்க தொடங்கினாங்க. பேராசிரியர் காதர் மொய்தீன் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் பாவம் வெளியே வந்துட்டு யதார்த்தமாக பேசினார். நாங்கள் போன முறை 21ல் 3 தொகுதி ஒதுக்குனாங்க, 3லையும் தோத்துட்டோம். அதனால் இந்த முறை எங்களை குறைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி 5 கேட்டிருக்கிறோம். ஆனால் 4வது கிடைக்கும் என்று நாங்கள் நம்பணும். பட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொன்னதையும் சொல்லிட்டாரு, 2க்கு மேலே ஆசைப்படாதீங்க, 2 தான் நாங்கள். அது 2 தான் இப்போ உறுதியாயிருக்கு. ஸோ 3 வச்சிருந்தவங்க 5க்கு ஆசைப்பட்டாங்க, 4க்கு திருப்தி படலான்னு நினைச்சாங்க. ஆனால் 3 கிடைக்கல, 2க்கு போயிட்டாங்க. இதுதான்
அவங்க சொன்னதாக அவர் சொன்னது காதர் மொய்தீன் சார் என்ன சொன்னார்னா, ஆமா. இது எல்லா கட்சிகளுக்கும் நாங்கள் யூனிவர்சலாக அப்ளை பண்ண போகிறோம் கில்லட்டினை, 1-2 குறைச்சிக்குவோம். ஓகே. த மோர் தே ஹாவ் த நம்பர், அப்போ த மோர் ரிடக்ஷன் வில் பி தேர். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அதன்படி தான் அவங்க வந்து பயணத்தை தயார் பண்ணாங்க. காங்கிரஸ் வந்து ப்ரோஆக்டிவாக என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இதை உணர்ந்துட்டு, ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்குது. 2016 41 இருந்தாங்க, கண்டெஸ்ட் பண்ணாங்க. 2021 தடார்னு 16 சீட்டை ஸ்லாஷ் பண்ணி 25 கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்க நிலைமையை பார்த்தா 25 மெயின்டைன் பண்ணுறதே நமக்கு ப்ராப்ளம் ஆகிடும். 1-2 கம்மியாக போய் 23 இல்லை 22 ஆக்கிட்டாங்கன்னா அந்த பக்கம் திரும்ப ஏற்றவும் முடியாது. இல்லை, அந்த பக்கம் பிஜேபி 35 கேட்டுட்டு இருக்காங்க. அது கிடைக்குமா? 30 கிடைச்சா கூட காங்கிரஸுக்கு 22. அப்புறம் இது வந்து செக்கு உடனே என்கேஷ் ஆகும். அதெல்லாம் சும்மா செல்லாத காசுலாம் சொல்லிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. பெர்செப்ஷன் என்ன ஆகும்? பிஜேபி வாங்கிட்டாங்கப்பா, காங்கிரஸுக்கு பெரிய கட்சி, அது என்னப்பா குறைச்சிட்டாங்க, இது வந்துடும். ஸோ காங்கிரஸ் வாஸ் இல் அஃபர்ட் இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடிக்கு. அதனால அவங்க ரொம்ப தெளிவாக எந்த காரணத்தை கொண்டும் 25க்கு மேலே தான் வாங்கினமே தவிர 25 குறைக்க விடக்கூடாது. நோ ஃபர்தர் எரோஷன் அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருந்தாங்க. அதுக்கு அவங்க நிறைய கேம் பிளே பண்ணாங்க. ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அங்கிருந்து 41. ஏன்னா இவங்களுக்கு எங்க கீழ்னா வலிக்கும்ன்றது காங்கிரஸுக்கு தெரியும். காங்கிரஸுக்கு தெரியாது இல்லை. காங்கிரஸ் வந்து இவங்க 75 வருஷ கட்சின்னா அது 100 வருஷ கட்சி. தே நோ வேர் த ஷூ வில் பிஞ்ச். ஸோ அதனால் அவங்க தெளிவாக ஆட்சி அதிகாரத்தில் வந்து அதுக்கப்புறம் 41க்கு வந்து 39 லோக்சபாலையும் வேணும்னு வந்து 35க்கு வந்து நின்னாங்க. அவங்களும் கொஞ்சம் அப்படியே காய் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது எதுக்குன்னா குறைக்கிறத முதல்ல அரெஸ்ட் பண்ணணும், அப்புறம் கூட்டுறது அப்புறம் தான். ஃபேஸ் 2 தான். ஃபேஸ் 1 என்னன்னா நம்மளத குறைச்சிடக்கூடாது, 25 என்ஷூர் பண்ணணும். அதுதான். அதுக்கு தான் அவங்க 41 ஊர் மார்க்கெட்ல வியாபாரம் பண்ண. கரெக்ட். ஆனா திரு கிரிஜோடங்கர் அவர்கள் டெல்லியில ஏஎன்ஐக்கு கொடுக்கும்போது 25 திமுக எங்களுக்கு ஆஃபர் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இருக்கு, வெயிட் அண்ட் see further proceeding அப்படின்னு சொன்னாங்க. திமுக குறைக்கிற மூட்ல இல்லையே. இல்ல, இத மட்டும் சொல்ல, 25 சொல்லியிருக்காங்க, அது எங்களுக்கு ஏற்கத்தக்கதல்ல, நாட் அக்செப்டபிள் டு அஸ் சொல்லிட்டாரு. ஸோ இதெல்லாம் நான் சொல்றது 2 வார பிரச்சனைக்கு அப்புறம் தான் 25. அவங்க பேச கூப்பிட்டதே 80 நாள் கழிச்சு தானேங்க. இந்த 80 நாள்ல இதெல்லாம் அல்லாபுல்லாலாம் நடந்தது இல்லை. ஆகவே என்னை பொறுத்தவரையில் காங்கிரஸ் வந்து இந்த ரவுண்டில் மேபி ஃபர்ஸ்ட் ரவுண்ட், அடுத்த செகண்ட் ரவுண்ட் இருக்கு. என்னன்னு கேளுங்க, என்ன செகண்ட் ரவுண்டு? செகண்ட் ரவுண்ட் சொல்லுங்க. இந்த 28 தொகுதிகள் எதுன்னு சொல்லலாம்ல. இப்போ வேளச்சேரி காங்கிரஸ் ஜெயிச்ச தொகுதி, அவர் மேலே நல்ல பேர் அவ்வளோ அமோகமாக இருக்கு. அங்கே வேற டாக்டர் சூர்யான்னு பிஜேபி ஆள் 1 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆக அங்கே போய் திருப்பி காங்கிரஸ் அவரே நிறுத்தினாங்கன்னு வச்சுங்களேன். திமுக வந்து ஒரு தொகுதியை இப்போவே எழுந்துடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எடுத்துக்கோன்றாங்க. ஸோ செகண்ட் ரவுண்டில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது இனிமேல் தான் தெரியும். இப்போ இது நம்பர் தான் 28. 25 சிட்டிங் எம்எல்ஏஸ் அப்படியே ரீநாமினேட் தொகுதி கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ செகண்ட் ரவுண்டுன்னு நான் அதை தான் சொல்கிறேன். சார், இப்போ என்னன்னா காங்கிரஸ் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத தான் அவங்க நெகோசியேஷன் தொடங்குச்சு. அங்கே ஆரம்பிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி 41 அதில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, அதில் வந்து காங்கிரஸ் வந்து கைவிட்டு இல்லையா, காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. கைவிடுவது வேற, காம்ப்ரமைஸ் பண்ணுறது வேற. இப்போ 41 35 காம்ப்ரமைஸ் ஆகி 28 ஆயிருக்குல்ல. அதே மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னால் எங்கள் ஆளுங்க யாரும் இதை பேச மாட்டாங்க. ஈவன் சோனியா காந்தி வேணுகோபால் சார்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாங்க இல்லையா சீல்டு கவர், அதில் இருக்கிற கண்டென்ட்டே லீக் ஆகிடுச்சு. அதுலேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் உணர்வுகள் உங்கள் கன்சர்னை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், இப்போ இதை ரைஸ் பண்ணால் கூட்டணிக்கு அது ஆபத்தாக முடியும், வெற்றி வாய்ப்பை பாதிக்கும், நீங்கள் சொல்கிற கன்சர்ன் we understand. ஆனால் காங்கிரஸின் நிலைப்பாடு இதுதான், அது மாறாது. தேர்தலுக்கு பிறகு இதை பேசுவோம், கேட்போம், இப்போ பேச மாட்டோம். அதுக்கப்புறம் தான் எல்லாம் சைலண்ட் ஆனாங்க. புரியுதுங்களா? அதனால
அந்த விஷயத்துல காங்கிரஸ் இன்னும் அதை குடிமானம் வச்சுட்டு விசிகாவுமே அப்படிதான். நாங்க இப்போதைக்கு ஆனா எங்களுடைய இது அதிகாரத்துல பங்கு தான். ஆனா இப்போதைக்கு நாங்க அதை விட்டுருக்கோம். அதுக்கான சூழ்நிலை இல்லைன்னு சொல்றாங்க. வந்துங்க அது ரொம்ப தப்புங்க. மதுவிலக்கு அப்படின்னு பேசுவாங்க. அப்புறம் சாராயம் விற்கிறவனையே திமுகலேருந்து கூப்பிட்டு வந்து மாநாட்டில் பங்கெடுக்க வைப்பாங்க. மத்திய அரசு மதுவிலக்கு கொள்கையில் முடிவு எடுக்கணும்னு வாங்க. அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இப்போ ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தானங்க மற்றவங்க கேட்கும்போது இவங்க வாயை மூடிட்டு இருந்திருக்கலாம். ஆனா என்ன இல்லை இது இப்போதைக்கு காலம் கனியில, அதுக்கான காலம் உருவாகலைன்னா 5 வருஷத்துக்கு முன்னாலே இதை நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களா? அப்ப உருவாயிடுச்சு. அதுக்கான சூழ்நிலை இல்ல. கூட்டணி வெற்றி முக்கியம், பாஜக உள்ள வரக்கூடாது இல்ல. திருமாவளவனுக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா, 2026 தேர்தலில் இது சூழ்நிலை சாதகம் இல்லைன்னா 10 வருஷத்துக்கு முன்னாலே இந்த கோரிக்கையை நீங்க எப்படி கிளப்புனீங்க? அப்படிலாம் யாரும் சொல்லுங்க. லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல் ஒரு கோலும் இல்லை. எல்லா அரசு, அதாவது சோடங்கர் ரொம்ப கரெக்டாக சொன்னார். we are not a NGO, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், we are a political party. எந்த அரசியல் கட்சிக்கு இங்கே வந்து தேர்தலில் ஒன்றா சேருவோம், கூவுவோம், ஓட்டு கேட்போம், அதிகாரம் வந்தால் எல்லாரும் வெளியே போயிடுவோம், ஒரு கட்சி மட்டும்ன்றது எந்த அரசியல் கட்சியும் ஒத்துக்காதுங்க. அதனால இதில் திருமாவளவன் வந்து டிஎம்கேவை ஆன்டகனைஸ் பண்ண விரும்பலை. எந்த எப்பாடுபட்டாவது டிஎம்கேவுடைய குட் புக்ஸில் இருக்கணும்னு திருமாவளவன் நினைக்கிறாரு. அது அவருடைய எண்ணம். ஆனால் அவரை பற்றிய மதிப்பீடு பொதுமக்கள் மத்தியில் என்ன இப்படி ஆயிட்டார? அவர் நல்லவர், வல்லவர், மக்களுக்காக குரல் கொடுக்கிறவரே. இன்னைக்கு பாருங்க, ட்ரம்ப்பை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் மெட்ராஸில் அவர் தான் முன்னால் நின்று நடத்துகிறாரு. ஸோ அப்படி ஒரு சமூக பார்வை கொண்ட ஒரு நல்லவர் திமுக கிட்ட இப்படி போய் அடங்கி போய் கிடக்கிறாரு. நீங்கள் எதிர்கட்சி மாதிரி நடக்க வேணாம், ஆனால் சுட்டி காட்டணும் இல்ல, திமுக பண்ற தவறுகளை விமர்சனம் உள்ளவாது வைக்கணும் இல்ல. எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா ஆச்சு, பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், உள்ள வந்துடும், இதே எவ்வளவு நாளைக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? பிஜேபி உள்ள வர வாய்ப்பும் கிடையாது. அபாயம் நீங்கிற வரைக்கும் சொல்லி தானே சார். இல்ல அபாயமே இல்லைன்ற நீங்க கிரியேட் பண்றீங்க போகஸா. நீங்க வந்து கோல் போஸ்ட்டை மாத்தி மாத்தி வச்சுட்டு இருக்கீங்க. குட் கவர்னன்ஸ், கரப்ட் ஃப்ரீ கவர்னன்ஸ் தான் இன்னைக்கு கோல் போஸ்டாக இருக்கணும் 2026. நாட் கம்யூனல் அஜெண்டா. ஏன்னா திஸ் இஸ் நாட் யூபிஆர் பீகார். இங்கே நம்ம மக்கள் வந்து எம்மதமும் சம்மதம்னு வாழ்ந்து பழகிட்டாங்க. இங்கே நீங்கள் வந்து மக்களை மத ரீதியாகவோ மதவெறியை கிளப்பியோ பிளக்க முடியாது. புரியுதுங்களா? ஆனால் நீங்களே இதெல்லாம் பேசிட்டு என்ன சொல்றீங்க? 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணோம், முருகனுக்கு மாநாடு நடத்திட்டு இருக்கீங்க அரசாங்கத்துறை. See, this is all ஹம்பக்குங்க. இன்னைக்கு நமக்கு தேவை தமிழ்நாட்டுக்கு குட் கவர்னன்ஸ். அதாவது பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற, கடன் சுமையை குறைக்கிற, மக்களை வலுவை ஏத்தாத ஒரு நல்ல அரசு வேணும், நல்ல நிர்வாகம் வேணும், ஊழலற்ற அரசு வேணும். இதுதான் இன்னைக்கு தேவை. அதை விட்டுட்டு நீங்க வந்து பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி நீங்க ஒழுங்கா இதெல்லாம் கொடுத்தா எவனும் நுழையவே முடியாதுங்க. கரெக்ட் சார். ஆனா இப்ப சிஎம் சொல்ற மாதிரி சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டிருக்கின்ற இடத்துல யார் சூழ்ச்சி? அதுதான் கேள்வி முடிச்சாங்க. இப்போ தாவேகாவினரை வச்சுதான் அவர் மீன் பண்றாருன்னு நம்ம எல்லாம் தெரியுது. திரு ராஜ்மோகன் அவர்கள் பேசும்போது அவர் வராரா? இல்லை இவரும் வராரு, இல்லை இவரும் சேர்ந்து கூட வராரு. இந்த மாதிரியான இது ஆதவர்ஜுனா பிப்ரவரி முடியறதுக்குள்ள சிட்டிங் மினிஸ்டர்ஸ் 2 பேர் உள்ள வராங்கன்னு பேசுறாரு. செங்கோட்டையன் டிடி தினகரன் உள்ள வராரு. இப்போ அடுத்தது ஜெயக்குமாருக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி கூப்பிடுற யாருமே வரல, சொன்னது எதுவுமே நடக்கல. இல்ல இது சூழ்ச்சி. இல்ல நான் என்ன கேட்கிறேன், இல்ல சார் இப்படி எதுவுமே நடக்கல இப்படி. ஆனா அதுக்கான முயற்சிகளை மட்டும் இவங்க பண்றாங்க. ஆனா நடக்காத போது அப்ப இது தாவேகாவுக்கான ஒரு பின்னடைவா தானே பார்க்கப்படுதுன்னு கேட்குறேன். அப்படியெல்லாம் கிடையாது. தாவேகா அஃபிஷியலா இதுவரையில் பொதுச் செயலாளர் ஆனந்தோ அல்லது வேற யாராவது பொறுப்பு. ஆதவர்ஜுனா முக்கியமான ஆள் தான். ஆதவர்ஜுனா வந்து தேர்தல் மேலாண்மைங்க அவருடைய கருத்தை எடுத்துக்க வேணாம். இல்ல அவர் கருத்தை இல்லை, அவர் பொது வெளியில பல விஷயங்களை பேசுவாருங்க. என்ன வேணா கட்சியோட கருத்து கிடையாது. கட்சியுடைய கருத்து இல்ல. கட்சியில ஏதாவது ஒரு அமைப்புல அதை பேசினாங்களா? இந்த கட்சியில கொடுத்திருக்காரு சார். ஏங்க நான் ஒரு நேர்காணல் கொடுக்குற மாதிரி அவரு ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு. பட் நீங்க கொடுக்கலாம் சார். அவர் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் சார். பொதுச் செயலாளர் தாங்க. பொதுச் செயலாளருக்கு வந்துட்டு பொதுக்குழுவோ செயற்குழுவோ நிர்வாக குழுவோ ஏதாவது இப்படி முடிவு பண்ணியிருந்தா நீங்க அந்த கட்சி சூழ்ச்சி பண்ணுச்சுன்னு சொல்லலாம். தனிநபர்கள் அவங்க ஆசாபாசங்கள் அவங்களுடைய
அனுபவங்களை வச்சு தனியால் இல்லை பேசிட்டு சார். இருக்காங்க. ஆதவர்ஜுனா தனியால் இல்லை சார், நம்பர் 3 சார் அவரு கட்சியில. விஜய் புசி ஆனது அடுத்தடுத்துக்கு ஆதவர்ஜுனா தானே அங்க இருக்காரு, third, அவரும் fourth பொதுச் எல்லாம் செயலாளர் இல்ல. தானே. அங்க ஒன்னு தாங்க விஜய் தாங்க, மத்த எல்லாம் ஜீரோங்க. இந்த 2, 3 எல்லாம் அதெல்லாம் அப்ப இவங்க சொல்ற கருத்தெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்க வேணாங்கிறீங்களா? இல்ல, அத ஒரு கட்சியின் கருத்தா எடுத்துக்காதீங்க. அது அவரோட அவருடைய தனிப்பட்ட அவருடைய கருத்துன்னு தனிப்பட்ட எடுத்துக்கலாமா? கருத்து. அவருடைய இப்ப செங்கோட்டை விஜய் அனுமதி இல்லாம இவங்க எல்லாம் பேசுறாங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? ஏங்க அனுமதிக்கிறது என்ன, எஜமானரா விஜய்? அவங்க ஒரு பொது வெளியில இருக்காங்க, அரசியல்ல இருக்காங்க, அவங்க கருத்துக்களை சார், சொல்றாங்க. அவரு ஒரு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், சில வியூகங்களை பண்ணுவாரு, சில வியூகங்களை அதாங்க, ஒர்க் அவுட் பொது பண்ணுவாங்க. வெளியில ஒரு வியூகத்தை அடிச்சு விடுவாரு. ஆ. இப்படி காங்கிரஸ் வரப்போறாங்கன்னா டிஎம்கே ரியாக்ஷன் எப்படி இருக்கு, இந்த கட்சி வரப்போகுதுன்னு சொன்னா மத்தவங்க எப்படி, அதெல்லாம் ஒரு அப்போ டாக்டிக்ஸ். பொய் சொல்றாருன்னு தானே இல்ல இல்ல, எடுத்துக்கணும். பொய் கிடையாதுங்க, டாக்டிக்ஸ், ஸ்ட்ராட்டஜி. அப்ப அந்த டாக்டிக்ஸ் ஃபெயிலியர்னு எடுத்துக்கலாமா நான் சார்? கேட்குறேன், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தருவான்னு அரசாங்க ஊழியர்கள் கிட்ட சொல்லிட்டு அதை கொண்டு வராம விட்டுருக்காரு. அப்ப முதல்வர் பொய் சொல்லிட்டாருன்னு சொல்லலாமா? நீட் தேர்வை ரத்து செய்வோம், செய்யலைன்னா அது பொய் அந்த தான் மந்திரம் எங்களுக்கு செய்யலைன்னா பொய் தான் சார். இல்ல இல்ல, இது வஞ்சிப்பது, பொய் இல்ல, அது வஞ்சிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க. இது நடக்காதுன்னு தெரிஞ்சு ஏமாத்துறாங்க. அப்ப ஆதவர்ஜுனா யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கல. தாவேகாவை வஞ்சிக்கிறாரு. இல்ல இல்ல, யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கல. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கல. அதான் பலூனை இல்ல சார், பறக்க அதுதான். விடுறாங்க. ஊதி வச்ச காத்தடிச்ச பலூன் மாதிரி பிஹேவியர் இருக்கேன்னு கேக்குறேன். இப்போ 2 பேர் பிப்ரவரி முடியறதுக்குள்ள 2 சிட்டிங் மினிஸ்டர் அவரு- வராங்கங்க அது- அப்படின்னு ஏங்க, சன் டிவி நேர்காணல்ல அந்த பேனா வச்சுட்டு பேசுறாரு. 400 எம்பிக்கு மேல ஜெயிக்க போறாரு மோடின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள், பெரிய நிபுணர்கள்லாம் சொன்னாங்க. மெஜாரிட்டியே கிடைக்கல. இதெல்லாம் வந்துங்க, அதாவது என்ன சொல்றது, கைட் ஃப்ளையிங் தான். கரெக்ட் சார். ஆனா அரசியல்ல பல பேர் பேசுவாங்க. ஓட்டர்ஸோட சிஓ இந்த மாதிரி 400 சீட் வந்து ரிசல்ட் மாறும்போது நேரலையிலேயே அழுத காட்சிகளை நம்ம பார்த்தோம். கண்ணீர் எங்களுடைய விட்டார். கண்ணீர் விட்ட காட்சிகளை நம்ம பார்த்தோம். இப்ப ஆதவர்ஜுனா கண்ணீர் விடுவாரான்னு நம்ம கேட்க எதுக்கு அவர் முடியாது. கண்ணீர் விடணும்? அவர் ஏன்னா வந்து அவர் போற எல்லா ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கே. அப்படி கிடையாது. அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டாரு, அது என்ன ஃபெயிலியர் ஆச்சுன்னு தாவேகா கட்சி என்ற முறையில் அவங்க வந்து ஒரே ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தாங்க இன்றைக்கும் இருக்குது. எங்கள் தலைமையை ஏற்று எங்கள் கொள்கை கோட்பாடுகளை ஒப்புக்கொண்டு வருபவர்களுக்கு கூட்டணி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அளிக்கப்படும். அதை ஏற்று வரணும். ரெண்டாவது அவங்களும் ஏற்றுக்கணும். ரெண்டும் இருக்கு. இப்போ டிடிவி தினகரன் ரொம்ப தான் அவஸ்தைப்பட்டார் போய் சேர்றதுக்கு, ஏற்றுக்கலையே. ஓபிஎஸ் கூட என்னென்னோ முயற்சி பண்ணி பார்த்தாரு, ஒத்துக்கலையே. ஆனா டிடிவி இப்ப வேற மாதிரி இல்ல சொல்றாரு. பின்ன தாவேகா மறுக்கவும் இல்லையே. தாவேகா மறுக்கவும் இல்லையே. தாவேகா எதங்க மறுக்குது? அவங்க சைலண்டா இருக்காங்க. அவங்க ரொம்ப கூல் ஹெட்டட்ங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ டிடிவி என்ன பேசினாரு, விஜய் தலைமையில வெற்றி கூட்டணி அமையும், விஜய் தலைமை வெற்றி பெறும், எல்லாம் பேசினாங்க. இன்னைக்கு வேற மாதிரி பங்காளி சண்டைன்றாங்க, என்டிஏல தான் நாங்க இருக்கிறோம்ன்றாங்க. அப்புறம் அடுத்த நாள் இல்ல இல்ல எடப்பாடியோட தான் நான் பேசுவேன், சீட்டு அவங்கள்ட்ட தான் நெகோஷியேட்டே பண்ணுவோம் அப்படின்லாம். அதாவது டிடிவி தினகரன்லாம் ஒரு நிலையான கொள்கை கொண்டவர் இல்லை. அதனால அதை பேசாதீங்க. சரி, இப்போ காங்கிரஸ் நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்தது. தாவேகா ஜென்யூனாவே காங்கிரஸ் வந்தா ஒரு நல்லதா இருக்கும்ன்ற முயற்சி எடுத்தாங்க. தப்பு ஒண்ணு இல்லையா? கரெக்ட், நான் மறுக்கல. இல்ல நான் மறுக்கல. காங்கிரஸுடைய கோட்பாடும் தாவேகாவுடைய கோட்பாடும் நான் மறுக்கல சார், உண்மைதான் அது. கிடையாது. காங்கிரஸுக்குமே அந்த விருப்பம் இருந்தது. எனக்கு ரிஜோடங்கர் நிறைய இடத்துல தாவேகாவை மென்ஷன் பண்ணியே பேசியிருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. திரைமறை பேச்சுவார்த்தையா இருக்கலாம், அது தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கு. இல்ல பேச்சுவார்த்தை நடந்ததுன்றதே நான் ஒத்துக்கல. சரி சார், 2 பேரும் பரஸ்பர விருப்பப்பட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? காங்கிரஸ் விருப்பப்பட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன். காங்கிரஸ் பேரத்துக்காக தாங்க இதை வச்சுட்டே இருந்தது தாவேகாவை. ஓகே, தாவேகா தான் விருப்பப்பட்டு இருக்கலாம். அப்ப அந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? விருப்பப்படுறது ஃபெயிலியரா? ஏங்க, காதலிச்சு கல்யாணம் பண்ணோம்னு நினைக்கும் போது கல்யாணம் ஆகலன்னா இந்த பொண்ணு நல்லா இருக்கு, இது நமக்கு வந்துட்டு நமக்கு மனைவியே வந்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஆசைப்படுறதே ஃபெயிலியர். ஆனா என்னன்னா பதில் சொல்லுங்க. இல்ல ஃபெயிலியர் இல்ல. ஆனா என்ன எங்க பிரச்சனை வருதுன்னா, ஜாதகம் பார்த்து எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இது கேன்சல் ஆகுது இல்ல, அப்ப அது ஃபெயிலியர் தானே. ஏன்னா ஆதவர்ஜுனா பொது மேடைகள்ல பேசுறாரு, இல்ல ஆதவர்ஜுனா செயல் வீரர்கள் கூட்டத்துல பேசுறாரு. நான் சொல்றேன் பாருங்க, a fact is that காங்கிரஸ் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தாவேகா நினைச்சிருக்கலாம். நான் அதை வந்து அது இல்காதுன்னு சொல்ல. யாரு ஒரு கூட்டணி, ஒரு காங்கிரஸ் மாதிரி ஒரு மதச்சார்பற்ற அதுல 2 பர்பஸ்.
ஒண்ணு திமுக கூட்டணி Correct. உடையுது, பலவீனம் அடையும். ரெண்டாவது தனக்கு ஒரு ஆளா வந்து ஒரு கட்சி ஆல் இந்தியா பார்ட்டி வருது. ம். இது என்ன கரும்பு தின்ன கூலியா? யாரும் Correct. விரும்ப மாட்டாங்க. அதுதான் சார். ஆனால் அதுக்கு அவங்க மெனக்கெட்டாங்களா? மெனக்கெட்டதுனால தானே காங்கிரஸ் இல்லனா எப்படி இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் சார்? பேச்சுவார்த்தையே நடக்கல. பேச்சுவார்த்தை எங்க நடந்தது? யார் சொன்னது? இல்ல இல்ல, அவர் என்ன சொன்னாருன்னா, நல்லா நீங்க வார்த்தையை போடாதீங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, தாவேகா கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துவீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்க, எல்லா அரசியல் கட்சிகிட்ட தாங்க நாங்க பேசுவோம், அதுல என்ன தப்பு இருக்குது? சூப்பர். இங்க ஒண்ணு இல்ல இல்ல, இன்னொன்னு வேணுகோபால கேக்குறாங்க, நீங்க தாவே கிட்ட. அவர் என்ன சொல்றாரு? உங்க யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேனாரு. ஸோ எந்த தலைவர், காங்கிரஸ் தலைவர் நாங்க பேசணும் அப்படின்னு, ஆனா தாவேக்கா விரும்பினாங்க, தாவேக்கால இருக்கிற பல பேருக்கு அந்த ஆசை இருந்தது. ஆனா அதுக்கு மெனக்கெடல அவங்க. ஆனா காங்கிரஸ் சொல்றத நான் இப்படி ஒரு பார்வையில பார்க்கலாம்ல கேக்குறேன். அவங்க என்னன்னா, நாங்க மறுக்கல, அதாவது ஏங்க நாங்க தான் திமுக கூட்டணியில இருக்கோம்லங்க, நாங்க ஏங்க தாவேக்கா கிட்ட பேசணும் அப்படின்னு அவங்க கேட்கல. நாங்க பேசினா என்ன தப்புன்னு கேக்குறாங்க சார். அப்ப அங்கதானே நமக்கு ஒரு சந்தேகம் வருது. நீங்க வார்த்தையை போடாதீங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்க, எல்லா அரசியல் கட்சியோட தாங்க நாங்க பேசுவோம். அப்ப அவங்க ஆப்ஷனை ஓபன்ல வைக்கிறாங்கன்னு தானே அர்த்தமா இருக்கு. பின்ன அதை ஓபன்ல வச்சாதானே இவங்களை பயமுறுத்த முடியும். காங்கிரஸ் வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு இருக்குதுன்னு இண்டிகேட் பண்ணாதான் திமுகவுக்கு வந்து கொஞ்சம் அச்சம் வரும். அதனால தானே 25, 27, 28 ஒரு ராஜ்யசபாவும் சேர்ந்து வந்து இன்னைக்கு 9 அசம்பிளி சீட் அதிகமாக கிடைச்சிருக்குது. ஒரு ராஜ்யசபான்றது 6ங்க. புரியுதுங்களா? அதனால காங்கிரஸ் ஹஸ் சக்சீடட் இன் நாட் கெட்டிங் ரெடியூஸ்டு பை 2 or 3, increased by 3. And in additional bonus ராஜ்யசபா கிடைச்சது. ராஜ்யசபா முன்னாடியே அது ப்ராமிஸ் பண்ணதுன்னு சில பேருக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசினாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, அவர் 10 நாளைக்கு முன்னாடி அவரே ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு, இது முன்னாடி அவங்க ப்ராமிஸ் பண்ணதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. புதுசா தான் கேட்டாங்க, ப்ராமிஸ்லாம் இல்ல. இல்ல அவர் கேட்டது இல்ல, மாநில தலைவர் சொன்னதா நான் உங்களுக்கு சொல்றேன். மாநில தலைவர் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பிரச்சனை வெடிச்சு அடிதடி ஆயிட்டு இருக்கும்போது கூட ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல்னு அவரு வைத்திருச்சுல பாவம். அவருக்கு திமுக விட்டுறக்கூடாத, திமுகவோட ஏன் வெற்றி பெற கூட்டணி விட்டு போகணும்னு நினைக்கிறாரோ என்னமோ, நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? மேபி அவர் அப்படி நினைக்கலாம். அல்ல, தனக்கு நெருக்கமா பிசினஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கு, நிறைய கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய சம்பாதிக்க வழி பண்றாங்க. இப்போ இந்த ஆட்கள் வந்தா நாளைக்கு தாவேக்காவோ வேற எவனா வந்தா நம்மள இப்படி இது பண்ண மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்படி கூட பண்ணலாம். இதுவும் இருக்கலாம். தனிப்பட்ட சுயலாபங்கள் கணக்கில் இருக்கலாம், இல்ல கட்சி நலன்கள் கூட நான் மறுக்க மாட்டேன். ஆனா ரெண்டும் இருந்திருக்கலாம். ஆனா இது நீங்க சொல்ற மாதிரி இது காங்கிரஸ் கை ஓங்கி இருக்குன்னா இது வின் வின் சிச்சுவேஷன் மாதிரி தானே இருக்கு. திமுகவும் வின், காங்கிரஸ் வின், அந்த மாதிரி தானே இருக்கு. இல்ல திமுக வின் பண்ணல. திமுக வந்து ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எல்லாருக்கும் குறைச்சி கொடுத்துட்டு, ஆனா நீங்க ஐயுஎம்எல் கட்சிகள் எல்லாம் ஐயுஎம்எல் மட்டும்தான் எங்களை குறைச்சுக்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க. மத்தபடி திரு மு வீரபாண்டியன்ல இருந்து உங்களுக்கு குறைச்சு சொன்னாங்களான்னு கேட்டதுக்கு இல்லன்னாரு. திருமாவளவன் இல்லன்னாரு. உங்களுக்கு ஒரு சண்முகம் இல்லன்னாரு. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அதாவது வந்து காங்கிரஸும் டிஎம்கேவும் பிரிஞ்சிரோன்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது கெடுலாம் கொடுத்தாங்க தெரியுமா? இன்னைக்கு 5 மணிக்குள்ள சொல்லணும், நேத்து இல்ல முந்தா நாள் கெடு கொடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் சொன்னப்போ ஐ வாஸ் டோல்டு, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள்லாம் ஸ்டாலின் கிட்ட பேசி தயவு பண்ணி காங்கிரஸை விட்டுறாதீங்க, விட்டிங்கன்னா அதனுடைய ராமிஃபிகேஷன் இம்பேக்ட் ரொம்ப நமக்கு நெகட்டிவாக போகும், எங்களுக்கு அதிகமாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அவங்களுக்கு 1-2 சீட்டு கேட்குறத கொடுத்து செட்டில் பண்ணுங்கன்னு கூட்டணி கட்சிகள் நிர்பந்தம் பண்ணியிருக்கு காங்கிரஸை விட்டுறக்கூடாதுன்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது காங்கிரஸ் வெளியே போனால் அது 4, 3, 7 இல்லை, அது வேற மாதிரி எஃபெக்ட் ஆகிடும். ஆமாம், அதனால் ஃபோர்ஸுக்கு ஆளாச்சுங்க. திமுக வாஸ் சரவுண்டட் பை ஒன் அண்ட் ஆல். காங்கிரஸ் த்ரெட்டனிங், மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் ப்ரெஷர் பண்றாங்க. ஆனா திமுக அதுக்கு எதிர்ப்பு இருந்தது. இல்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் காங்கிரஸ் இருக்கணும்? அத தாவேக்கா இருக்கே போலாம்ல. ஏன் அத மீறி பரவாயில்ல நாங்க 41 கேட்டா ஏன் திமுக இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு காப்பாத்தணும்? கரெக்ட். திமுகவுக்கு ஆட்சி பிடிக்கணும்ன்ற ஒரு விருப்பம் இருக்கு, அவங்க ட்ரை பண்றாங்க.
காங்கிரஸ்க்கு என்ன இருக்கு? நாங்க 41 கேட்டாங்க, காங்கிரஸ் 63 என்ன கட்சிங்க இது அப்படின்னு அவங்க கோச்சிட்டு போலாம்ல இல்ல, வெளியே. காங்கிரஸுக்கு என்ன இருக்குன்னா, காங்கிரஸுக்கு வந்து ஒரு ஆல் இந்தியால இந்தியான்ற ஒரு கூட்டணி இருக்கு. பாஜகவை எதிர்த்து பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த கூட்டணியில ஒரு முக்கியமான அங்கமாக திமுக இருக்குது. ஒரு 22 எம்பிங்க இருக்காங்க. காங்கிரஸ் உடைய 100 எம்பியோட இது ஒரு 22 சேர்ந்தா ராஜ்யசபால லோக்சபால அது ஒரு பிக் ஆப்போசிஷன் பிளாக்கா இருக்கு. அதை அவங்க பார்க்குறாங்க. இந்த இது இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் தான் கிரீஷ் ஜோடங்கர், மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்திலாம் தாவேக்கா ஆப்ஷன் ஓப்பன் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் விட வேற ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு. கட்சி நலன் இருக்கு இல்லைங்க, அதுக்காக கூட்டணிக்காக கட்சி நலனை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமா? கூட்டணியே பாதுகாக்கணும், அதே நேரத்துல கட்சியையும் வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும். அவங்க நீங்க அதுக்காக சீட்டு கொடுக்கறதுனால கட்சி வளர்ந்துரும். ஆமா, 3 தொகுதியில கட்சி சின்னம் போனது அதானே சொல்றாங்க. நாங்க வந்து தாவேக்காக்கு போனா 50 சீட்டு கொடுப்போம், 50 தொகுதியில எங்க சின்னம் எங்க கட்சியை நாங்க புனரமைப்போன்றாங்க. பேஸ் லெவல் காங்கிரஸ் நல்ல வாய்ப்பு இல்ல, அது பேஸ் லெவல் உணர்வுங்க. நான் சொல்ற தலைமை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணோம்ல, தேசிய நலன் மாநில நலன். ஆனா காங்கிரஸ் கட்சி எப்பவுமே நான் சொல்றேன், இது புதுசு இல்லை, அவங்க தேசிய நலனுக்காக மாநில கட்சி நலனை பலி கொடுத்து தான் பழக்கம். அதை தான் இப்பவும் பண்ணியிருக்காங்க. அது நான் நினைக்கிறேன் அவங்க பலி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் பார்ட்டியுடைய குரோத் டெவலப்மெண்ட்டை ரிட்டார்ட் பண்ணுற மாதிரி தான் திரும்ப இந்த கூட்டணியிலே வச்சுக்கணும்னு முடிவு பண்ணது. அந்த இதுதான் தேசிய கண்ணோட்டம், தேசிய நலன்கள், நேஷ்னல் லெவலில் இம்பேக்டு, பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதை வச்சு தான் இவங்க இதில் செட்டில் ஆகியிருக்காங்க. இப்போது திரு மு வீரபாண்டியன் சிபி அவர் பேசும்போது எங்களுக்கு நாங்கள் நிறைய இடங்கள் கேட்டிருக்கோம், ஆனால் திமுக கொடுக்குற இடத்த வாங்கிட்டு நாங்கள் நின்றுப்போம் அப்படின்னு பேசுறாரு. வேற வழி திருமாவளவர்கள் பேசும்போதும் ஃபேவர் பண்ற மாதிரி எங்களுக்கு இந்த முறை அதிக தொகுதி இன்க்ரீஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தது பேச்சுவார்த்தை அப்படின்னு அவரு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கூட்டணி செட்டில்டு ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா சார்? ஆமா, இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் செட்டில்டு இல்லை இல்லை, செட்டில்டு, ஆல்மோஸ்ட் செட்டில்டு தான் கரெக்ட் நீங்க சொன்னது. ஏன்னா நெக்ஸ்ட் ஹர்டில் எங்க வரும்னா விரும்பிய தொகுதிகள், வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள். இப்போ 1 கிலோ கறி வாங்குறோம், மாംസം வாங்குறோம், 1/4 கிலோ எலும்பை போட்டான்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? சண்டைக்கு போவோம். எலும்புக்கும் இவ்வளோ விலை கொடுக்குறீங்க, 1100 ரூபாய் கிலோவுக்கு. அதனால அது மாதிரி திமுக படவா நீங்க வாங்கிட்டீங்கல்ல எல்லாரும் சீட்டு, நம்ம குறைச்சிக்க சொன்னா கூடன்னு வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகளை, அந்த கட்சிக்கு தலைமை இல்லாத தொகுதிகளை கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், அதுல சிக்கல் வரும். அங்கேயும் பேச்சுவார்த்தைகள். ஆமா, திரும்ப இது வந்துங்க அதுக்கப்புறம் கூட போட்டி வேட்பாளர் போடுவான் திமுகல. நான் பார்த்துருக்கேன். திமுகல வந்து இது எங்களுக்கு நியாயமா கிடைக்கணையா. இப்போ தமிழக வாழ்வுரிமை இயக்கம்னு இருக்கு, வேல்முருகன் அவர் பன்ருட்டியை பிடிச்சிட்டாரு. இப்போ பன்ருட்டியில் திமுக காரன் 20 வருஷமா என்ன அவன் எதுவுமே பண்ணக்கூடாதா? இவரும் வேற தொகுதிக்கு மாற மாட்டாரு. இந்த வாட்டியும் ஒரு தொகுதி வாங்கிட்டு போய் உட்காருவார், 1 2 பன்ருட்டியை விட்டு போக மாட்டார். இப்போ பன்ருட்டியில் திமுக கட்சிக்காரன் எதுக்கு கட்சி நடத்தணும்? இப்போ அதனால திமுக தலைமைக்கு இந்த வாரிக்கு வேற தொகுதி கொடுங்கன்னு கூட, உனக்கு எம்எல்ஏ கொடுக்குறப்பா, ஆனால் பன்ருட்டியில் திமுக காரன் வந்து ஒரு உற்சாகமே இல்லாமல் போறான்னா, உத்வேகமே, அதனால நீ பன்ருட்டியை வேற என்ன அவர் விட மாட்டாரு. ஸோ அங்கே சிக்கல் வரும். ஸோ கூட்டணி ஈக்குவேஷன்ஸ் அதான், அதாவது பிரச்சனை என்னன்னா அங்கே வந்து போட்டி வேட்பாளர் கூட வரலாம். ஒருத்தன் வந்து ரொம்ப மனம் வந்து போடா என்ன இது அப்படின்ட்டு வேல்முருகனுக்கே சாஸ்வதம் பண்ணி எழுதி கொடுத்துருக்காங்க. அவரே 3 முறை இருப்பார். இன்னும் சிக்கல்கள் இன்னும் இருக்கு, கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாம் கடந்து தான் போகணும் தேர்தலில். ஓகே, அல்டிமேட்டா சிம்பிள் பார்ட்டி தாங்க நிற்கும், மற்றதெல்லாம் அப்படியே கலைஞ்சு போயிடும். நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி சார். ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.